வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிகினர்ஸ்க்கான கிட்டு வந்து சேல் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பிகினர்ஸ்க்கான கிட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு மாற்றி தான் கொடுப்பேன். கடையில் கொடுக்குறது கொடுக்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அது சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஸ்டாண்டு, ஃப்ரேமு இது எல்லாமே செட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். அது எப்பயும் போல் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்க்ரூ சொன்னேன் இல்லையா, இதுவும் கொடுப்பேன். இதுவும் அதாவது செட்டோடு வர்றதும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துடுவேன். ரெண்டில் எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாப்லின் கிளாத்து ஒரு 1 மீட்டருக்கு அந்த மாதிரி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஒயிட்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பென்சில், மார்க்கிங் பென்சில், கட்டர், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ். ஸோ அதனால் அது எல்லாமே கொடுத்துருவேன். க்ளூ, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிகினர்ஸ்க்கு தேவைப்படுற நீடில்ஸ், அதாவது துளிப்பும் கொடுப்பேன். அது இல்லாமல் நாங்கள் யூஸ் பண்ணுற அயர்ன் நீடில்ஸ், பிராண்டட் அயர்ன் நீடில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நாடா அது ஃபுல்லாக சுற்றுவோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் பட்டையாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டு, அதே மாதிரி நார்மல் ஸ்விங் த்ரெட்டு. இது வந்து நான் உங்களுக்கு நிறைய தான் கொடுப்பேன். ஏன்னா நார்மல் ஸ்விங் த்ரெட்டு வந்து இது மெட்டீரியல் அட்டாச்சுக்கு நிறைய உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் கலர் பெல் பிராண்டு சில்க் த்ரெட்டு தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே அடங்கிடும். அது இல்லாமல் ஷேப்புக்காக ட்ரா பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த ஷேப் ட்ராயிங்க்காக உங்களுக்கு ஒரு 2 ஸ்டோன் எக்ஸ்ட்ராவாக வரும் நம்ம பிகினர்ஸ்க்கு கொடுக்கறதுனால. இதே அதே மாதிரி நம்ம ரோப், நம்ம பைப்பிங் கார்டு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது மீட்டர் வைஸ் தான். ஸோ அது ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஸோ அதனால் உங்களுக்கு அது மீட்டர் வைஸ். இது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து ட்ரேசிங் பவுடர், உங்களுக்கு தெரியும் நம்ம கெரோசினோட மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுற ட்ரேசிங் பவுடர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெட்டீரியல்ஸ், பேசிக் மெட்டீரியல்ஸ், சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஜர்தோசி பார்த்திங்கன்னா மினிமம் 3 கலர். அதில் வந்துட்டு ஒரு சைஸ் வந்து கோல்டு கலரில் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை பேசிக் கலர்ஸும் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து கட் டியூப் பார்த்திங்கன்னா சின்னதில் கோல்டு கலர் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து சக்கரி வந்து மினிமம் 3 mm 4 mm அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின்ஸு நம்ம 14 தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்துட்டு என்ன கலர், அதாவது கோல்டு அண்ட் சில்வர் இது 2லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மிரர்ஸ் வந்து பிளாஸ்டிக் மிரர்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை இந்த கிளாஸ் மிரர்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு கிளாஸ் மிரர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கிளாஸ் மிரர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பீட்ஸ், ரவுண்ட் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு 3 சைஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ் கிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸில் வந்துட்டு சேம், அதாவது ஒரே கலர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட், அதாவது திலகம், ரவுண்ட் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து பழகும்போது கொஞ்சமாக தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸில் கொடுக்குறோம் ஒரே கலர். நெக்ஸ்ட்டு கார்பன் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரேசிங் பேப்பர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு பிகினர்ஸ் கிட்டோட அப்படியே சேர்ந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடையில் வாங்க முடியாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி சின்ன மோட்டிவ்ஸு, அதாவது பிகினர்ஸ்க்கு தேவைப்படுற மோட்டிவ்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோட்டிவ்ஸ். இது மட்டும் இல்லை, இப்போ நான் பிக்சரில் காட்டுற மோட்டிவ்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ளார்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோட்டிவ்ஸ் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறதும் உங்களுக்கு சேர்த்து அப்படியே கிட்டில் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ அதனால் கிளாஸ் போய் கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கிளாஸ்க்கே போகாமல் யூடியூப்ஸ் பார்த்து கற்றுக்கிறவங்களுக்கா இருந்தாலும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரேசிங் பேப்பர்ஸ், அதாவது டிசைனிங் பேப்பர்ஸையும் நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலான் இருக்கேன். அது வந்து ஒரு சில மோட்டிவ்ஸ் மட்டும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கொடுத்துட்டு, அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிசைன்ஸில் இருக்கிற மோட்டிஃபையும் நான் உங்களுக்கு வந்து ஜெராக்ஸஸ் வந்து எடுத்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ பிகினர்ஸ் கிட்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் கிட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க.
ஸோ நம்ம அந்த ஜெராக்ஸஸும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா பிகினர்ஸ்க்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் என்னோடய மொபைல் மூலமாக எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன். பட் இவங்க வந்து அந்தளவுக்கு காண்டாக்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எப்பயும் போல் ஒரு ஜெராக்ஸாக அவங்களுக்கு பிரிண்ட் அவுட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு பிகினர்ஸ் கிட்டுக்கு. சரி, ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தெரிஞ்சுதுன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா. அதனால் இந்த பிரிண்ட் அவுட்ஸும் சேர்த்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிட்டு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உடனே புரிஞ்சுட்டு போடுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த கிட்டில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் ஆட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற எல்லா மெட்டீரியல்ஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன். சேம் வந்து அந்த பிரிண்ட் அவுட் வந்து எக்ஸ்ட்ராவாகவே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கைட் பண்ணுவேன். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த பிரிண்ட் அவுட் பேப்பராக போகாது. நான் வந்துட்டு டைரெக்டாக வந்து மொபைலில் சென்ட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு வந்து பேப்பராக கொடுப்பேன். இல்லை வேறு ஏதாவது இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா பிகினர்ஸுக்கு இது தேவைப்படும், அது நீங்கள் கொடுக்கல, அதையும் ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.